தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் கருத்து கணிப்பு ஏன் விடலை அப்படின்னு கேட்குறீங்களா? கருத்து கணிப்பில் விடுவாங்க. மேற்கு வங்கத்தில் 29ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் இருக்குது. அது முடிஞ்ச உடனே கருத்து கணிப்பு விட்டுருவாங்க. சரி, இந்த கருத்து கணிப்புங்கிறது கருத்து கணிப்பா இல்லை கருத்து திணிப்பா? கருத்து திணிப்பாக தான் இருக்க முடியும். ஏன்னா திமுகவுடைய பென் நிறுவனம் 100 பத்திரிகையாளரை 50 லட்சம் 1 கோடின்னு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்க. அதனால தான் அவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னென்னா டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் பேசுவாங்க. விஜயை தற்கொலைன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்கள பற்றி ரொம்ப காரசாரமாக ரொம்ப இழிநிலையில் பேசுவாங்க. விஜயோடைய அந்தரங்க வாழ்க்கையை பேசுவாங்க. விஜயோடைய குடும்ப வாழ்க்கையை பேசுவாங்க. விஜயை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஏன் கரூர் சம்பவத்தில் ஓடி போயிட்டான்னு கேட்பாங்க. இவங்க தான் உடனே அங்கேருந்து அப்புறப்படுத்திக்கிறாங்க. நீங்கள் இங்கே இருந்தால் இன்னும் கூட்டம் அதிகமாகும், அதனால் பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி உடனே சென்னை மட்டும் தான் கிளாரிட்டி, அதனால் சென்னைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, கரூர்லேயே தங்கி இருந்திருக்கலாமே, மக்களை சந்திச்சிருந்துருக்கலாமே, அவங்கள போய் இறந்தவங்க வீட்டுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண பார்த்தாங்க. இப்போ அது முடியலன்னு தான் செந்தில் பாலாஜி கரூரை விட்டே ஓடி போயிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா கோவையில் போய் தெற்கில் நிற்கிறார். அங்கேயே பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாக்குரிமையை மாற்றிக்கிட்டார். ஆனால் அந்த வாக்குரிமையை எஸ்ஐஆரில் நீக்கிட்டாங்க. அதனால் அவர் வாக்கையை செலுத்தலை. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அடுத்தது பென் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, இப்போ 180 தொகுதிகளில் திமுக தான் வெற்றி அடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுக பொறுத்தவரை எப்போதுமே தன்னுடைய தோல்வியை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. கடைசி வரை நின்று போராடணும்னு நினைப்பாங்க. எப்படியாவது வெற்றி பெற்ற முடியுமா, இப்போ பிஜேபியோட சமரசம் பண்ணி கூட வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னு கூட பார்ப்பாங்க. ஏற்கனவே அவங்க சமரசத்தில் தான் இருக்கிறாங்க, அடிபணிஞ்சு தான் இருக்கிறாங்க. பழனிசாமியாச்சும் காலில் ஒரு தடவை தான் விழுந்தார். இவங்க பல முறை விழுந்திருக்காங்க. ஒவ்வொரு தேர்தல் மாநில செலவுகளுக்கும் இவங்க போய் பணம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மசோதாக்கள் மட்டும் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஏன்னா அந்த மசோதா வெற்றி அடையாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மசோதா அவங்களுடைய தனி பட்ஜெட்டில் வெற்றி அடைஞ்சிருவாங்கிறதும் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க அரசியல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிஜேபியை பொறுத்தவரையும், அதானியை பொறுத்தவரையும், மோடியை பொறுத்தவரையும் மனம் குளிர்ற மாதிரி நடப்பாங்க. ஆனால் அந்த அரசியலை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு அலையை காங்கிரஸ் பயன்படுத்தியிருக்குதா? இல்லை. 96ல் ரஜினி வரும்போது மூப்பனார் ஐயா இந்த அலையை பயன்படுத்தி நம்ம வெற்றி அடைய வச்சிருக்கலாம், இல்லை காங்கிரஸை 234 தொகுதியும் கொண்டு போய் சேர்த்துருக்கலாம். ஆனால் முடியாமல் நம்ம என்ன பண்ணோம், திமுக கூட்டணி வச்சு திமுக ஆட்சி கட்டில் உட்கார்ந்தோம். அடுத்தது நம்முடைய பாரத பிரதமர் பாரத ரத்னா ராஜீவ்காந்தி அவருடைய மரணம் கூட பார்த்திங்கன்னா அதிமுகவை தான் ஆட்சி கட்டில் உட்கார வச்சது. இப்படி இன்றைக்கி விஜய் அலையை நம்ம பயன்படுத்தணுமா? இல்லை. இந்த அலையை நம்ம பயன்படுத்தியிருந்தால் இன்றைக்கி பொதுமக்கள்லேருந்து சரி, ஏழை எளியவர்கள்லேருந்து, கிராமப்புற மக்கள்லேருந்து, படித்தவங்கள்லேருந்து சரி, பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பில் இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க, நடுநிலையாளர் எல்லாருமே சிறுபான்மை மக்கள்லேருந்து இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்கிறாங்க. விஜய் அறுதி பெரும்பான்மை பெறுவாங்கன்னு கூட சொல்கிறாங்க. இல்லை, விஜய் ஏற்படுத்துகிற தாக்கத்தினால திமுக பாஸ் அவுட் ஆகி ஏடிஎம்கே கூட ஆட்சிக்கு வருங்கிறாங்க. இப்போ பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போயிருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் காங்கிரஸ் இதை பயன்படுத்த தவறி இருக்குது. உங்களுடைய பார்வையில் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். உண்மை தானே? 230